வணக்கம். அண்ணாமலை அவர்கள் 5ஆம் தேதி நினைக்கிறேன். தேர்தல் தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் முதல் முறையா ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. நம்ம போடுற உழைப்புக்கு கீழே ரிசல்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. இவ்வளவு கடினமா உழைச்ச பிறகும் அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல பிஜேபி பாத்தீங்கன்னா நிறைய உழைக்குது, ஆனா உழைப்புக்கு ஏத்த மாதிரி பலன் கிடைக்குதா அப்படின்னா அது இல்ல. அதனால நம்ம இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 வருஷம் நம்மளுக்கு இருக்கு. சட்டப்பேரவை எலெக்ஷன் 2026ல வரப்போகுது. இந்த ஒரு ட்ராக்ல நம்ம கடினமான உழைப்பு போட்டாலும் இன்னொரு ட்ராக்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. கட்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாம அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது நமக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து எந்த அளவுக்கு நம்ம வியூகங்களை அமைச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா, இந்த 2026 சட்டப்பேரவை எலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒரு முக்கியமான இடத்துல போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்மார்ட் ஒர்க் தான் அது. முதல்ல இந்த தேர்தல் கட்டமைப்பை பிஜேபி பலப்படுத்தியே ஆகணும். அதுதான் முதல் வேலை. அதுதான் இருக்கிறதுலேயே ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். கோயம்புத்தூர் எடுத்துனீங்கன்னா நிறைய செய்திகள் வெளியே வருது. நான் தேர்தல் அன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் பிஜேபி பூத் லெவலில் பிஜேபி ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்கள கூட்டிட்டு அவங்கள ஓட்டு போட வச்சிருப்பாங்க. இதுதான் கட்டமைப்புன்னு சொல்லுது. இந்த கட்டமைப்பு தேர்தல் அன்னைக்கு பிஜேபி கிட்ட இல்ல. பிஜேபி முதல் செய்யக்கூடிய வேலை இந்த கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியது. இதுதான் ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் கட்டமைப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கிறது இந்த அதிமுகவும் திமுகவும். அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போதைக்கு. கடந்த 50 வருஷமாக அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் கட்டமைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. தேர்தலில் அவங்க கூட நம்ம போட்டி போடணும்னா அவங்க லெவலுக்கு நம்ம கட்டமைப்பை முதல்ல தேர்தல் கட்டமைப்பை முதல்ல அமைச்சுக்கணும். இந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம்லாம் பத்தாது. இவ்வளவு வருஷங்களாயும் இது வரைக்கும் அமைக்காத ஒரு கட்டமைப்பை இந்த 2 வருஷத்துக்குள்ள பிஜேபி அமைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படின்னா அண்ணாமலை சொல்ற மாதிரி ஸ்மார்ட்டான விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, 2 வருஷத்துக்குள்ள தன்னுடைய பிஜேபி தன்னுடைய கட்டமைப்பை ரொம்ப அதிக அளவில் பலப்படுத்திக்கணும். அதுக்கு நேரம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இல்லாட்டி என்ன பண்ணணும், எந்த கட்சிக்கு கட்டமைப்பு ரொம்ப உறுதியா இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற தேதியில தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தேர்தல் கட்டமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. 2026க்குள்ள இந்த கட்டமைப்பு ஒரு பெரிய லெவல்ல அதை எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு சீட்ல கூட ஜெயிக்கலனாலும் அதிமுக இன்னைக்கு தன்னுடைய கட்டமைப்புடைய பலத்தாலேயே அது கிட்டத்தட்ட 20% வாக்கு சதவீதத்தை தக்க வச்சிருக்கு. இதுக்கான ஒரே காரணம் அதிமுகவுடைய தேர்தல் கட்டமைப்பு தான். இப்போ கூட்டணி அப்படின்னு சொன்னாலே இப்போ ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்தை பிஜேபி பண்ணணும்னு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலை ஆயிடுச்சு. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தீர்மானிச்சுக்கணும். உங்களுடைய இலக்கு என்ன? இந்த தீய சக்தியான இந்த திமுகவை 2026 சட்டப்பேரவை எலெக்ஷன்ல நீங்க தோக்கடிச்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா, இல்லாட்டி உங்க வாக்கு சதவீதத்தை நீங்க கொஞ்சமா கூட்டி நீங்க பெரும்பாலான இடத்துல 2வது இடத்துல வரணுமா? திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது ரெண்டுத்துல பிராக்டிக்கலா யோசிக்கும் போது அவர் எதை செய்யணும்? இந்த இலக்கு உங்களுக்கு இருந்தது, தீய சக்தியான இந்த திமுகவை நீங்க தோக்கடிக்கணும், இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்மார்ட் திங்கிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே பிஜேபி தமிழ்நாட்டில் தன்னுடைய தேர்தல் கட்டமைப்புல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனுக்கு நீங்க இப்போ வந்தாதான் நல்லது. அதிமுகவுடைய தேர்தல் கட்டமைப்பை நீங்க பிஜேபி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாதான் அது ஒரு ஸ்மார்ட்டான வேலை. இன்னைக்கு 11% நீங்க வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கீங்க. அது மிஞ்சி போனா அந்த வாக்கு சதவீதத்தை நீங்க தக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே நீங்கள் நிறைய பாடுபடணும். ஏன்னா இந்த 2 வருஷம் தான் இருக்குது. நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக சொன்னால் கூட 15%க்கு நீங்கள் பிஜேபி உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் கூட்ட முடியும். அதுக்கே நிறைய உழைக்கணும். கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாருமே சேர்ந்து 18% இப்போதைக்கு இருக்காங்க. அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் மேக்ஸிமம் 22-23% வரைக்கும் தான் இந்த கூட்டணி வாக்கு சதவீதமாக இருக்கும். 22 இல்லாட்டி 23% வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு எந்த ஆட்சியை பிடிக்க முடியும்? அதிமுக வாக்கு சதவீதம் இன்னைக்கு தேதியில் 20%. இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எல்லாமே சரிஞ்சு 10%க்கு அவங்களுடைய மிச்சம் இருக்கிற அந்த கேப்பில் இருக்கிற அந்த 10% வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு தனியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. தன்னுடைய வாக்கு வங்கியை அவ்வளவு தூரம் சரியை விடாது. இப்படி இருக்கும்போது மறுபடியும் பிஜேபிங்கிற ஒரு தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, திமுக தனி கூட்டணி அப்படின்னு பிரிவா பிரிஞ்சது அப்படின்னா அட்வான்டேஜ் யாருக்கு? திருப்பியும் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். இப்ப நடந்த மாதிரியே தான் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி நடந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை நினைக்கிற மாதிரி இது ஸ்மார்ட் திங்கிங் கிடையாது.
அரசியலில் வந்து 2 வந்து 4 ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2019 இதே பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தானே 2 பேரும் வந்து கூட்டணியாக இருந்தாங்க. அப்போ வந்து எவ்வளோ வாக்கு சதவீதத்தை வந்து அவங்க வந்து பெற்றாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க ஒரு தப்பான ஒரு கம்பேரிசன். இப்போ வந்து நீங்கள் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் 2019 இருந்த பிஜேபி தலைமைக்கும் 2024 அண்ணாமலையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த பிஜேபி தலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2019 பிஜேபி வந்து ஒரு கட்சின்னே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கிளப் மாதிரி தான் வந்து அப்போ உள்ள தலைவர்கள் வந்து பிஜேபி வந்து நடத்திட்டு இருந்தாங்க. போர் குணம் கொண்ட ஒரு ஆளுமையான தலைமை அப்போ இல்லை. ஆனால் 2024 இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. இது அண்ணாமலையின் கீழே செயல்படக்கூடிய ஒரு பிஜேபி இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் தன்னை ஒரு வலிமையான ஒரு கட்சி அப்படின்ட்டு நிரூபிச்ச இன்னைக்கு தேதிக்கு ஒரு வலிமையான ஒரு கட்சியாக வந்து செயல்படுது. இன்னைக்கு தேதியில் நீங்கள் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பாக 2+2 = 4 தான். அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த காலகட்டத்தையும் 2019 இருக்கிற பிஜேபியும் 2024 இருக்கிற பிஜேபியும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பேசி அப்போ கூட்டணி இருந்துச்சு, அப்போ எதுவுமே செய்ய முடியல, இப்போ மட்டும் எப்படி வாக்கு சதவீதம் வரும், இப்போ எப்படி சீட்டுகள்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கம்பேரிசன். ஏடிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி ஆன் ஈக்குவல் டேர்ம்ஸ் 2 பேரும் வந்து களத்தில் வந்து சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த ஓட்டு சதவீதம் எல்லாமே வந்து இந்த கூட்டணிக்கு தான் வரும். இந்த ஓட்டு சதவீதம் எல்லாமே வந்து சீட்டுகளாக மாறதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி 2 பேரும் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஃபர்ட்டே எடுக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி எது அப்படின்னா திமுக தான். இப்படி திங்க் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நீங்கள் இதை கோட்டை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வெறும் கனவு தான். பிஜேபி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்படி செயல்படவும் செய்யணும். அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் மத்தியில் வந்து இப்போ நரேந்திர மோடி தான் இப்போ வந்து ஆட்சியை வந்து திருப்பி பிடிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ பிரதமர் ஆயிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் கண்டிப்பாக வந்து நீடிக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2026 வந்து சட்டப்பேரவை எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் வந்து 2 கவர்மெண்ட்டுக்கும் வந்து சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் சரி இந்த கவர்மெண்ட்டோடைய ஓவர்லாப் இருக்கும். தமிழ்நாட்டில் 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக பிஜேபி வந்து தன்னுடைய கவனத்தில் வந்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த 5 வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் வந்து யாரோட ஆட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அது வந்து அந்த டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறது இந்த 5 வருஷம் மோடியோடைய ஆட்சி. பிஜேபி சைட்லேருந்தும் சரி ஏடிஎம்கே சைட்லேருந்தும் சரி ஒரு எம்பி கூட தேர்ந்தெடுக்கப்படல. நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து எந்த நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்களோ ஏடிஎம்கே கூட்டணியோட பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா அந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மோடி அரசாங்கத்தோட சேர்ந்த நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படி யோசிச்சு செயல்பட்டாதான் அது ஒரு உண்மையான மக்கள் சேவையா இருக்கும். பதிவோட இறுதியா நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த தேர்தல் மூலமா கண்டிப்பா பிஜேபி ஒரு வலிமையான ஒரு கட்சி அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து நிரூபிச்சிருச்சு. 2% 3% இருக்கிற ஒரு வாக்கு சதவீதத்தை நீங்க வந்து 11% நீங்க வந்து உயர்த்தி இருக்கிறது, டபுள் டிஜிட்ல உயர்த்தி இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மாறி 50 வருஷமா உள்ள ஒரு திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரத்துக்குள்ள இதை வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஊடகங்களை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 23 இடத்துல பிஜேபி வந்து தன்னுடைய சின்னத்துல வந்து போட்டிட்டுச்சு. 4 சீட்ல வந்து ஐஜேகே, வெள்ளூர்ல வந்து ஏசி சண்முகம் பிஜேபியோட சின்னத்துல வந்து போட்டிட்டாங்க. தேர்தலில் விழுந்த வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு விழுந்த வாக்குகள், பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து முற்றிலும் தவறு. என்னதான் இருந்தாலும் தேர்தல்னு வந்துட்டாலே அது ஒரு சின்னத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் அந்த சின்னத்துக்கு வந்து ஏன் இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க? திமுகவிலையும் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவங்களுடைய சிம்பல்ல ரெட்டை யாராவது போட்டிட்டு அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா ரெட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் நீங்க வந்து கிரெடிட் கொடுப்பீங்க. ஆனா பிஜேபிக்கு மட்டும் இல்லாத கால்குலேஷன் எல்லாம் பண்ணி அந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் நீங்க வந்து கழிச்சு ஒரு 7 இல்லை 8% தான் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பீங்க. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு ஆர்குமெண்ட். அதனால பிஜேபியோட வளர்ச்சியை வந்து 11% வந்து வாக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்மார்ட் திங்கிங் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொன்னா மட்டும் பத்தாது, அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா இறுதி இலக்கு வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா இல்லை தனித்து போட்டியிட்டு ஒரு 80 தொகுதிகள்லையும் 90 தொகுதிகள்லையும் நான் வந்து 2வது இடம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறதா? ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலோட இந்த இலக்கை நோக்கி பயணிச்சாங்க அப்படின்னா இந்த வலிமையான ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு அவங்க வந்து ஏடிஎம்கே கூட பேசினாங்க. 2 பேரும் ஒரு ஈக்குவல் சக்தியா இப்போ நீங்க தேர்தலில் வந்து களத்தை சந்திச்சிங்க அப்படின்னா தொண்டர்களுக்கும் அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பா தொண்டர்களும் 2 தலைவர்களும் சேர்ந்து
செயல்படுறதை பார்த்து அவங்களும் உற்சாகமாக இருப்பாங்க. கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு முதல் படியாக அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி 2 பேரும் என்ன பண்ணணும்னா இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேசுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா பாதி பிரச்சனைகள் ஆளாளுக்கு மைக்கு தூக்கிட்டு எல்லாரும் வந்து கருத்து சொல்றதுல தான் வருது. இந்த அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து இன்னொன்று யோசிச்சாங்களான்னு தெரியல. இந்த கூட்டணியோட கம்ப்ளீட் வெயிட்டை வந்து பிஜேபி மட்டும் உயர்த்தினா பத்தாது, இருக்கிற கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து இழுக்கணும். இந்த லோக்சபா தேர்தலில் பாமக 10 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க பிஜேபி கூட்டணி. தர்மபுரியில் மட்டும்தான் அவங்களால டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சது. மற்ற 9 தொகுதிகள்லையும் இந்த பாமகனால பக்கத்தில் கூட வர முடியல. அதே மாதிரி தான் தமாக ஒருத்தர் மட்டும் பலமாக இழுக்கிற இந்த கூட்டணி மட்டுமே வந்து 2026 வந்து ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரெண்டு ஆசைப்படலாம், ஆனால் பேராசையாக இருக்கக்கூடாது. அண்ணாமலையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த தலைமை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. திமுகங்கிற இந்த தீய சக்தியை எப்படியாவது 2026 வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த பெரிய இலக்கை நோக்கி தான் பயணிக்கணும். அப்படி பயணிச்சா மட்டும்தான் அண்ணாமலை நினைக்கிற மாதிரி அது ஒரு ஸ்மார்ட் திங்கிங்.